Taste the Daily. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் கோட் படத்தின் முதல் பாடலான விசில் போடு பாடல் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இப்பாடலை எழுதிய மதன் கார்கியிடம் நமது செய்தியாளர் சனா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் இடைவெளி வந்துருச்சுல்ல சார், விஜய் சாருக்கு பாட்டு எழுதி. அதை வெங்கட் பிரபு சார் சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அது வெங்கட் பிரபு எடுத்த முடிவா இல்ல யுவன் எடுத்த முடிவா? வெங்கட் பிரபு தான், அவர் தான் டிசைட் பண்ணுவார் எந்த பாட்டு யார் பண்ணணும்ட்டு. இந்த படத்துக்கு ஒரு மெலடி ஒன்று அனுப்பிட்டு ஒரு டியூன் அனுப்பியிருக்கேன் கேளுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். பாட்டு கேட்டுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ஃபோன்லேயே ப்ரீஃப் பண்ணார் இந்த சாங் இதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட முடிவு தான் இந்த பாட்டு நான் பண்ணணுன்றது. பிரபு பாட்டின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எழுதிருந்தீங்க. இந்த பாட்டியே 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம், இரட்டை அர்த்தம் மாதிரினே சொல்லலாம். எந்த பாட்டிங்கிறது கேட்கறவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து இல்லையா? ஆனா நீங்க எழுதினப்போ அந்த வரிகளை பாக்குறப்போ உங்களுடைய உள்ள அவருடைய அரசியல் வருகைக்காகவே மதன் கார்கி எழுதின ஒரு ஃபீல். ஆனா உங்களுடைய மைண்ட் செட் எழுதினப்போ அது எப்படி? நீங்க 2 மீனிங் சொன்னீங்க. நான் 2 மீனிங் இல்லை, நிறைய மீனிங் இருக்கு பாட்டிக்கு. ஸோ இன்னும் நிறைய மீனிங் இருக்கு கண்டிப்பா. ஸோ அதுவும் நீங்க சொன்ன 2 பொருள்லையும், ஏன்னா ஒரு பார்ட்டின்றது ஒரு கொண்டாட்டம். ஸோ ஒரு கேம்ன்றது ஒரு கேம், ஒரு பார்ட்டி, ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு பார்ட்டி, ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒரு பார்ட்டி, ஒரு ஃபுட்டு கண்ட் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பார்ட்டி. ஸோ இது மாதிரி எனக்கு எந்த பார்ட்டினாலும் இது சூட் ஆகணும். ஸோ அது எப்படினாலும் நிறைய மீனிங்ஸில் இதை எடுத்துக்கலாம். ஒரு மீனிங்ல எழுத வேணாம் இந்த பாட்டுன்றதான் எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஜஸ்ட் ஏன்னா வெங்கட் பிரபு படத்துலேயே ஒரு 4-5 பார்ட்டி சாங்ஸ் வந்திருக்கு. அதில் நானே 1-2 எழுதியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்டி சாங் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னும் போது இதில் நிறைய அந்த ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கு. அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்க அப்போ இந்த பாட்டு எழுதுறப்போ அவர் அந்த அரசியல் வருகை குறித்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரா? இல்ல, பண்ணல. இந்த பாட்டு நான் எழுதுனது ரொம்ப முன்னாடி. அந்த பாட்டு வெங்கட் பிரபு என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் முடிஞ்சோன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பாட்டு எழுதின சமயத்துல அவங்க எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே விஜய் கேட்டுட்டாரா இல்ல பாடினப்பதான் கேட்டாரா? அவருடைய அந்த வரிகள் கேட்டு ரியாக்ஷன்லாம் என்னவா இருந்தது? நீங்க அப்ப இருந்தீங்களா? பாட்டு ஒளிப்பதிவு போது நான் இல்ல. இந்த பாட்டு பூஜையில தான் அவரை நான் சந்திச்சேன். அந்த பூஜையில தான் வெங்கட் பிரபு கிட்ட கேட்டேன், நம்ம இந்த பாட்டு எப்போ ரெக்கார்ட் பண்ண போறோம்னு கேட்டேன். அவர் ரெக்கார்டா, நம்ம பாட்டு ஷூட்டிங் பண்ணியாச்சுனாரு. ஸோ அந்த பாட்டு ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு. ஸோ அது எனக்கு எப்போ ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் அந்த பாட்டு பூஜையில மீட் பண்ணப்போ பாட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சொன்னாரு. Taste the Daily.